வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அதற்கு நன்றாக கல்வி கற்க வேண்டும். பெற்றோர்கள் காட்டும் நல்வழியே குழந்தைகளின் எதிர்காலம். 1 மணி நேர உழைப்பு தலைமுறையின் தொடக்கம். ஒரு மழலை குழந்தை பள்ளிக்கு சென்றது. பெற்றோர்கள் கனவு, தன் குழந்தையின் எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய பள்ளியில் சேர்த்துவிட்டனர். அந்த குழந்தை பள்ளிக்கு ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் சென்று வரும். மாலை பொழுதில் டிவி பார்ப்பது, பூங்காவிற்கு சென்று விளையாடுவது என மகிழ்ச்சியான வாழ்க்கையே அந்த குழந்தை வாழ்ந்தது. பெற்றோர்கள் அலுவலகம் சென்று வந்து இரவு நேரங்களில் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள், ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டு இருப்பார்கள். சில மாதங்களுக்குப் பிறகு குழந்தைக்கு தேர்வு வந்தது. என்னதான் படித்தாலும் அந்த குழந்தையால் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியவில்லை. பெற்றோர்களுக்கு ஒரே கவலை, நல்ல பெரிய பள்ளியில சேர்த்தும் நம் குழந்தை நல்ல மதிப்பெண்கள் எடுக்கவில்லை. ஒரு வேளை ஆசிரியர்கள் நம் குழந்தை மேல் கவனம் செலுத்தவில்லையா என்ற கண்ணோட்டத்தில் ஆசிரியர்களுடன் சண்டை போட்டனர். ஆசிரியர்கள், ஒவ்வொரு குழந்தைகளும் தங்கள் குழந்தைகளாக நினைத்து பாடம் சொல்லித் தருகிறோம். எங்கள் நோக்கம் அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான மற்றும் தரமான கல்வியை தர வேண்டும் என்பதாகும். குழந்தையின் கவனச்சிதறுக்கும், நல்ல மதிப்பெண்கள் எடுக்காததுக்கும் பெற்றோர்களான தாங்கள்தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டனர். தினமும் 1 மணி நேரம் தன் குழந்தைக்கு மாலை நேரத்தில் படிப்பதற்காக முயற்சி செய்தார்கள். அதன் பலன், அவர்கள் குழந்தை அதிக மதிப்பெண் எடுத்து பள்ளியில் 3வது இடத்துக்கு தேர்வானது. அந்த குழந்தை, ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களும் இன்ப அதிர்ச்சியில் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தனர். தங்கள் தவறை புரிந்து கொண்ட பெற்றோர்கள் ஆசிரியர்களுடன் மன்னிப்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டனர். பின்பு தினமும் குழந்தையின் படிப்பிற்கு 1 மணி நேரம் ஒதுக்கி குழந்தையின் எதிர்காலத்துக்கு துணையாக இருந்தார்கள். பெற்றோர்கள் காட்டும் நல்வழியே குழந்தைகளின் எதிர்காலம். 1 மணி நேர உழைப்பு தலைமுறையின் தொடக்கம். வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு உடற்பயிற்சி வெர்சஸ் உடற்பயிற்சி. உடற்பயிற்சி அப்படின்னா நம்ம ஜிம்முக்கோ இல்ல நடைப்பயிற்சி பண்ணியோ நம்மளுடைய உடம்ப நாம சரியான முறையில பராமரிக்கிறது, அதுதான் உடற்பயிற்சி. இது பத்தி நம்மளுக்கு தெரியும். ஆனா என்னது இது உடற்பயிற்சி, வித்தியாசமா இருக்கே அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. வாங்க நான் சொல்லித்தரேன். உடற்பயிற்சி அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இதுவும் உடற்பயிற்சி மாதிரிதான். எப்படி நாம தினமும் நடைப்பயிற்சி, ஜிம்முக்கு போறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செஞ்சு நம்ம உடம்ப ஆரோக்கியமான முறையில எந்த நோயும் அண்டாத மாதிரி பராமரிக்கிறோமோ, அதே மாதிரி சில பயிற்சிகள் செஞ்சு நம் உள்ளத்தையும் நம்ம பராமரிக்கணும். அப்படி நம்ம உள்ளத்தை பராமரிக்கும் போது நம்மளுடைய உள்ளம் மிகவும் வலிமையாக மாறும். வலிமையாக இருக்கும் உள்ளத்தை எந்த ஒரு தடையும் அண்டாது. அதே மாதிரி நம்ம முயற்சிகள், நம்மளுடைய குறிக்கோள், இதுல எந்த மாறுதலும் வராது. நாமும் செல்ல வேண்டிய பாதையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நம்மால் தகர்த்து எறிய முடியும். இதுவே வலிமையற்ற உள்ளம் என்றால் எல்லா தடைகளையும் தன் மீதும், தன் குடும்பத்தார் மீதும், தன்னை சுற்றியுள்ளவர்கள் மீதும் சுமத்தி கொண்டு அந்த வட்டத்திலேயே அமர்ந்து விடுவோம். இது நம்மை முன்னேற செய்யாது. நாம் முன்னேற வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் நம் உள ஆரோக்கியமும் முக்கியம். எனவே உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும், மேம்படுத்த வேண்டும், அதை பயிற்சி செய்ய வேண்டும். இது எப்படி பயிற்சி பண்றது அப்படிதானே கேக்குறீங்க? முன்னாடி போட்ட வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். நேர்மறை சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்மறையா நினைக்கும் போது நம் மனதுல உள்ள ஆற்றல் அதிகமாக வெளிப்படும். அந்த ஆற்றல் நம் உத்வேகத்தை அதிகப்படுத்தும். அதுவே நம் முன்னேற்ற பாதையில் செல்ல நம்மை ஊக்குவிக்கும். இப்பொழுது நாம் நம் குறிக்கோள்களை முதலில் தேர்வு செய்ய வேண்டும். குறிக்கோள் எப்படி இருக்க வேண்டும்? குறிக்கோள்கள் 2 வகைப்படும். ஒன்று குறுகிய காலகட்டத்தில் அடையக்கூடியது, மற்றொன்று மிகவும் நேரம் எடுத்து அடையக்கூடியது. குறுகிய காலத்தில் அடையக்கூடிய குறிக்கோள்களை முதலில் நாம் தேர்வு செய்ய வேண்டுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. எதை நம்ம முதல்ல தேர்வு செய்ய வேண்டும்?
இதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம திருப்பியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி பார்க்க போறோம். தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. நாம் ஒரு கடைக்கு போகிறோம். அந்த கடையில் சில பொருட்கள் விலை உயர்ந்ததாகவும் விலை மலிவானதாகவும் நடுத்தர விலையுள்ளதாகவும் இருக்கும். இப்பொழுது நம் குழந்தைகள் அதில் விலை மலிவான பொருளை கேட்டால் நாம் வாங்கிக் கொடுப்போம். சில குழந்தைகள் விலை நடுத்தர பொருளை கேட்டால் சில பெற்றோர்கள் வாங்கிக் கொடுப்போம். இல்லை, இப்பொழுது தன்னிடம் பணம் இல்லை என்றும் மீண்டும் அடுத்த முறை வரும் பொழுது வாங்கி தருகிறேன் என்றும் ஆறுதல் கூறுவோம். இப்போது அதே குழந்தை விலை அதிகமான பொருளை கேட்கும் பொழுது நாம் என்ன சொல்வோம்? இதையெல்லாம் நம்மால் வாங்க முடியாது என்று கூறுவோம். அந்த குழந்தை விலை மதிப்புள்ள பொருளை கேட்கும் பொழுது இது நம்மால் முடியாது என்று நீங்கள் அந்த குழந்தையிடம் எதை விதைக்கிறீர்கள்? நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்று கூறுகிறீர்களா? இல்லை, அந்த குழந்தை அதற்கு தகுதியானவர் இல்லை என்று கூறுகிறீர்களா? யோசிச்சு பாருங்க. வாங்க இப்ப தலைப்புக்குள்ள போகலாம். தப்பே இதுதாங்க. இப்ப நீங்க அந்த குழந்தைகிட்ட நம்மளால அதை வாங்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட நீ தகுதி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம். உங்களையும் நீங்க தகுதி இல்லாதவர் ஆக்கிக்கிட்டு அந்த குழந்தையும் நீங்க தகுதி இல்லாதவங்க ஆக்குறீங்க. இப்படி நீங்க பண்றது முற்றிலும் தவறு. அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அதை நிறுத்திக்குங்க. ஏன்னா நீங்க அப்படி செய்யும் போது அந்த குழந்தையுடைய மூளை அதை ஏத்துக்கிட்டு அந்த விஷயம் நம்மளால பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு கருத்து அந்த குழந்தையிடம் வளரும். அந்த கருத்து பின்னாளில் அந்த குழந்தையுடைய வளர்ச்சியை தடுக்கும். எனவே இந்த குழந்தைகிட்ட நீங்க நேர்மறையா பேசுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 2 விதமா பார்க்கப்படும். ஒண்ணு பதில், இன்னொன்னு கேள்வி. பதில், உன்னால முடியாது, அது நம்மளால வாங்க முடியாது, இது பதில். இன்னொன்னு கேள்வி, ஏன் முடியாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும், இது கேள்வி. முதல் பதில் உங்க குழந்தையுடைய வளர்ச்சியை தடுக்கும். அந்த குழந்தையால முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை கொடுக்கும். இன்னொன்னு ஏன் முடியாது அப்படின்ற ஒரு மனப்பான்மையை உருவாக்கும். அதை நான் அடைய என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு வழியை புதுப்பிக்கும். எனவே குழந்தைகளுக்கு நேர்மறையான சிந்தனைகளையும் நேர்மறையான பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுங்க. நன்றி. ஒரு ஊர்ல ஒரு கோயில்ல ஒரு மாடு வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த மாடு ரொம்ப நாளா அந்த கோயிலே இருக்கிற மாடா. அதனால அந்த மக்கள்லாம் கோயிலுக்கு வரும்போது அந்த மாட்டுக்கு பழங்கள், கீரைகள், காய்கறிகள், இந்த மாதிரி நிறைய பழ வகைகள் இந்த மாதிரி கொடுப்பாங்களாம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மாடு உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சா. மக்கள் சில சமயம் அதுக்கு தண்ணீர், அவங்க வீட்டுல மிச்சம் இருக்கிற கஞ்சி தண்ணி இதெல்லாமே கொடுப்பாங்களாம். அந்த மாடு அதனால வெளியில இறைய தேடி போகவே போகாதான். அந்த கோயிலுக்குள்ளேயே எப்பயுமே இருக்குமா. மக்கள் கொடுக்கறத சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியா அந்த கோயில் திண்ணையில படுத்து தூங்குமா. அதே மாதிரி அந்த கோயிலுக்கிட்ட இருக்கிற ஆலமரத்துல ஒரு எலி பொந்து கட்டி வாழ்ந்துருந்துச்சான். அந்த எலி தான் இறைய தேட அடிக்கடி வெளியில வந்துட்டு போகுமா. இப்படியே அந்த எலி வந்துட்டு போறது அந்த கோயில்ல படுத்து தூங்கிட்டு இருக்க மாட்டுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சான். அந்த எலி வந்துட்டு போறது மாட்டுக்கு ரொம்ப தொந்தரவா இருந்துச்சான். மாடு அதனால அந்த எலியை கூப்பிட்டு, எலி இங்க பாரு, நீ இப்படி வர்றது போறது எல்லாம் எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. நீ உன்னோட இறையை எடுத்துட்டு போகும்போது அதுல இருந்து வர சத்தம், நீ குடுக்க நெடுக்க ஓடும் போது வர சத்தம், இதெல்லாம் என் தூக்கத்துக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. அதனால நீ இப்பயே இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொன்னிச்சான். அந்த எலி, என்ன நீ இப்படி சொல்ற, நீ எப்படி இந்த இடத்துல இருக்கியோ அந்த மாதிரிதான் நானும் இருக்கேன், என்னை பார்த்து நீ இப்படி சொல்லாமா அப்படின்னு கேட்டுச்சான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்ப இந்த இடத்த காலி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த எலி முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த மாடு, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு கேட்டுச்சான். நீ தான் வயசுலயும் பெரியவன், உருவத்திலையும் பெரியவன் அப்படின்னு அந்த எலி சொன்னிச்சான். அதுக்கு அந்த மாடு, தெரியுதுல, அப்ப மொத்தம் இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொன்னிச்சான். எலி முடியாதுன்னு சொன்னிச்சான். நீ இப்படியே பிடிவாதம் பிடிச்ச உன்னை நான் நசுக்கியே கொன்றுவேன் அப்படின்னு அந்த மாடு ரொம்ப அகங்காரமா பேசிச்சான். இதை கேட்ட எலிக்கு கோவம் வந்துருச்சான். சரி மாடு, நீ தான் பெரியவனாச்சே, நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம். அந்த போட்டியில நீ ஜெயிச்சா நீ சொல்றத நான் கேட்கறேன், நான் ஜெயிச்சா நான் சொல்றத நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னிச்சான். அந்த மாடும், என்ன பெரிய போட்டி சொல்லு அப்படின்னு சொன்னிச்சான். சரி, என்ன போட்டி நான் சொல்லட்டா? இப்ப நீ
சாப்பிட்டுட்டு எப்படி நிம்மதியாக அந்த திண்ணில தூங்குறியோ அதே மாதிரி தான் சாப்பிட்டுட்டு நானும் நிம்மதியாக என்னோட பொந்துல தூங்குறேன். இன்னைக்கு ஒரு மாறுதல் வச்சுக்குவோம். நீ உன்னோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஏன் இடத்துல போய் தூங்கு, நான் என்னுடைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு உன் இடத்துல வந்து தூங்குறேன் அப்படின்னு சொன்னிச்சா. இந்த சவால்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதை இன்னொருத்தங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னிச்சான். இதை கேட்ட மாடுக்கு, ஐயோ இது என்ன எப்படி ஒரு வில்லங்கமான சவாலா இருக்குது, இது சரியான வில்லங்க பிடிச்ச எலியாட்டுறதே அப்படின்னு சொல்லி நினைச்சிச்சான். என்ன எலி எனக்கு கேட்ட மாடு, என்ன எலி என்ன சொல்ற, நான் எப்படி உன் பொந்துக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொன்னிச்சான். அந்த எலியும், தெரியுதுல்ல அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க தான் இருக்கணும், நீ எப்படி உன்னோட இடத்துல நீ படுத்து தூங்குறியோ ஓய்வெடுக்கிறியோ அந்த மாதிரிதான் எனக்கு என்னோட இடம், என்னை இடத்த விட்டு போன்னு சொல்றது சரியில்லை மாடு, நீ கொஞ்சம் அதை யோசிச்சுக்கோ, உனக்கு வருத்தப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் இதை நான் சொல்லலை, எனக்கும் சம உரிமை கொடு, உன்ன மாதிரி தான் நானும் ஒரு உயிர், உன்ன மாதிரி தான் நானும் ஒரு ஜீவராசி, இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, இறைவன் படைப்புல எல்லாமே அற்புத படைப்புகள் தான், யாரும் யாரோட பெரியவங்களும் இல்லை சின்னவங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். இதை கேட்ட மாடு தன்னுடைய தவற உணர்ந்துருச்சான். உணர்ந்துட்டு எலிகிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான். அவ்வளவுதான், இந்த கதை முடியுது. இதுல இன்னொரு கதையும் சொல்றேன் வாங்க. 2 எருமை மாடு வயல்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சான். அப்ப அங்க ஒரு ஈ இங்கேயும் அங்கேயும் நகர்ந்து பறந்துகிட்டு இருந்துச்சான். இந்த எருமை மாடுகளும் அந்த ஈய ஒரு தொந்தரவா நினைச்சிச்சிங்களாம். அந்த ஈ இங்கேயும் எங்கேயும் பறக்கிறது அதுங்களுக்கு பிடிக்கலையா. உடனே இந்த எருமை மாடுங்க ஈ கிட்ட போய், ஈ நீ இப்பெல்லாம் பண்றது எங்களுக்கு பிடிக்கல, உன்னால முடிஞ்ச ஒரு இடத்துல உட்காரு, இல்லைன்னா இந்த இடத்த விட்டு போன்னு சொன்னிச்சான். அட என்னப்பா நீங்க, நான் பாட்டுக்கு இங்கேயும் அங்கேயும் ஒரு புல்ல இருந்து ஒரு புல்லுக்கு தாவி ஏதோ கொஞ்சம் ஓய்வெடுக்கிறேன், அது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். நீ இங்கேயும் அங்கேயும் தாவுறது எங்களுக்கு பிடிக்கல, எரிச்சலா இருக்கு, அதுவும் இல்லாம நீ நிறைய பழங்கள் மேல உட்காந்து உன் மேல நாத்தமா அடிக்குது, இதுவும் எங்களுக்கு பிடிக்கல, நீ இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களும் இந்த 2 எருமை மாடுங்களும் அந்த ஈ கிட்ட சொன்னிச்சுங்களாம். இதை கேட்ட ஈ, ஓ என்னையவேவா நாத்த அடிக்குதுன்னு சொல்றீங்க, வாங்க உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிச்சான். உடனே அந்த ஈ நான் போறேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ரொம்ப திமிரா கேட்டுச்சான். அதுக்கு அந்த எருமை மாடோ, நீ போறேன்னா உன்னை நாங்க நசுக்கி கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். அதுக்கு அந்த ஈ, முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்னு சொன்னிச்சான். உடனே இந்த ஈ ஒரு புல் மேல உட்காந்துட்டு இருந்துச்சான். அதை பார்த்துட்டு அங்கிருந்து ஒரு எருமை மாடு வேகமா ஓடி வந்துச்சான். அந்த ஈ உடனே போய் வேற புல்லு மேல உட்காந்துச்சான். அந்த புல்லையும் நோக்கி வேகமா ஓடி வந்துச்சான். இந்த ஈ தக்க சமயத்தை பார்த்து இன்னொரு புல்லு மேல போய் ஏறி உட்காந்துச்சான். அந்த எருமை மாடும் அந்த புல்லை நோக்கி ஓடி வந்துச்சான். சரியா அந்த எருமை மாடு புல்லுக்கிட்ட வரும்போது ஈ நகர்ந்துக்குச்சான். இந்த ஓடி வந்த எருமை மாடு அங்க நின்றுட்டு இருந்த இன்னொரு எருமை மாடு மேல போய் மோதிருச்சான். அதோட கொம்பு 2ம் இடிச்சுக்கிச்சான். கொம்புகள் இடிச்சதுனால வலி தாங்க முடியாம 2 எருமை மாடுகளும் துடிச்சிச்சிங்களாம். உடனே இந்த 2 எருமை மாடுகளும் இந்த ஈய பார்த்து, ஈ எங்க பழி வாங்கிட்டீல, உன்னை நாங்க என்ன பண்றோன்னு பாரு, நீ ஒரு ஈ நாங்க 2 பேர், நான் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொன்னிச்சான். இந்த ஈயோ உடனே முடிஞ்சா மோதிப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். உடனே இந்த 2 எருமை மாடுகளும் சேர்ந்து அந்த ஈய துரத்திட்டு போனாங்களாம். ஈ திருப்பையும் அந்த எருமை மாடுங்களை பழிவாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துச்சான். அங்க நிறைய எருமை மாடுங்க கூட்டமா இருந்துச்சான். அதை நோக்கி ஈ கொஞ்சம் கொஞ்சமா பறந்து போச்சான். இந்த ஈயுடைய நோக்கத்தை தெரியாம இந்த எருமை மாடுகளும் கோவத்தோட உச்சியில அந்த ஈய துரத்திக்கிட்டே போனாங்களாம். அந்த ஈ கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கூட்டமா இருந்த எருமை மாடு பக்கம் போயிடுச்சான். போய் சரியான நேரத்துல ஒரு புல் மேல உட்காந்து அந்த 2 எருமை மாடுகளும் பக்கத்துல வரும்போது நவுந்துருச்சான். இந்த 2 எருமை மாடுகளும் வலிக்கு சேத்துல காலை வச்சுச்சுங்களாம். சேரு அதுங்களை இழுத்து மற்ற எருமை மாடு மேல தள்ளிடுச்சான். உடனே அங்கிருந்து எருமை மாடுங்களாம் இந்த 2 எருமை மாடு மேலேயும் கோவம் அதுங்களை தாக்க வந்துருச்சான். எல்லா எருமை மாடுங்களும் சேர்ந்து தாக்குனதுல இந்த 2 எருமை மாடுங்களுக்கும் பயத்த காயம் வந்துருச்சான். தன்னுடைய தவறு உணர்ந்த எருமை மாடு அந்த ஈய பார்த்து மன்னிப்பு கேட்டுச்சுங்களாம். என்ன எருமை மாடு, எல்லா உயிரினமும் ஒன்றுதான், இங்க யாரும் பெரியவங்க இல்லை சின்னவங்க இல்லை அப்படின்னு சொன்னிச்சான். ஆமா குட்டி பசங்களா, இந்த கதையோட நீதியும் அதுதான். இறைவன் படைப்பில் எதுவுமே சின்னதும் இல்லை பெரியதும் இல்லை, எல்லா படைப்புகளும் புனிதமானது உன்னதமானது தனித்துவம் மிக்கது. அதனால எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரியே கருதி அவங்கள மதிச்சு அவங்களையும்
ஒரு ஜீவராசியா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம வழி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இதுதான் இந்த கதையோட நீதி. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் வாழ்ந்து வந்தார். அவர் மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர். பல பல ஆண்டுகள் உட்காந்து சாப்பிட்டாலும் பல தலைமுறையும் அழியாத சொத்து இருக்கிறது. அதனாலே அவர் கொஞ்சம் தலகணம் கொண்டவராகவும் அந்த ஊரில் மிகவும் செல்வாக்கு உடையவராகவும் இருந்து வந்தார். அவர் பார்ப்பதற்கு மிகவும் குண்டாகவும் முரட்டுத்தனம் கொண்டவராகவும் இருந்தார். அவர் ஒரு சாப்பாட்டு பிரியர். ஒவ்வொரு தடவையும் அவர் சாப்பிட உட்காரும்போது அவர் சாப்பாடு சரியில்லை என்றால் சமையல்காரனை வன்மையாக தண்டிப்பது, துன்புறுத்துவது, வேலையை விட்டு நீக்குவது, சில சமயங்களில் அடித்து ஊரை விட்டு விரட்டுவது, இதுபோல காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு தடவையும் சாப்பிட உட்காரும் பொழுது தன் எதிரே விதவிதமான சமையல் பலகாரங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவன். அதேபோல் தன் எதிரே வைக்கப்பட்டிருக்கும் உணவு பண்டங்களை மூன்று பார்த்து நல்ல நறுமணமாக உள்ளதா என்று மூச்சை இழுத்து 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 சுவை பார்ப்பவர். சாப்பாட்டில் ஏதாவது ஒரு சின்ன குறை கண்டுபிடித்தாலும் அவருக்கு மூக்கின் மேல் கோபம் வந்துவிடும். உடனே அந்த சமையல்காரனை வன்மையாக திட்டுவார். இல்லையென்றால் சமையல் பாத்திரங்களை தூக்கி வீசிவிடுவார். சாப்பிடுவதற்காகவே தான் பிறந்திருக்கிறான் என்று நினைக்கும் பணக்காரனை கண்டு மாளிகையில் உள்ள அனைவரும் பயந்து நடுங்குவார்கள். தினமும் சமைக்கும் போது சமையல்காரன் அந்த பணக்காரனை எப்படியாவது திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலேயே சமையல் செய்யும் போது புலம்பிக் கொண்டு என்ன சமைப்பது என்று தெரியாமல் திக்குமுக்காடி சமைத்து கொடுப்பார்கள். என்ன சமைத்தாலும் எப்படி சமைத்தாலும் சுவை இல்லையெனில் அந்த பணக்காரர் கோபத்திற்கு ஆளாகி விடுவோம் என்று நினைத்து பயத்திலேயே அந்த சமையல்காரன் சமைத்து கொண்டிருப்பான். அந்த பணக்காரர் சாப்பாட்டில் ஏதாவது குற்றம் கண்டுபிடித்தால் உடனே சமையல்காரருக்கு வேலை போய்விடும். சில சமயங்களில் வன்மையாக திட்டுவார். சில சமயங்களில் வேலைக்காரனை கழுத்தை பிடித்து அந்த மாளிகையை விட்டு வெளியேற்றி விடுவார். எப்படி அறுசுவையாக சமைத்து போட்டாலும் அந்த பணக்காரனை திருப்திப்படுத்த முடியாது என்று நினைத்த சமையல்காரர்கள் அந்த நகரத்தை விட்டே வெளியேற முயற்சி செய்தனர். ஏனென்றால் அந்த பணக்காரர் மிகவும் பணபலம் படைத்தவர். அவர் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று தனகணம் படைத்தவர். யாரும் அடிபணியவில்லை என்றால் அடிப்பார், துன்புறுத்துவார். இதையெல்லாம் மனதில் கொண்ட சமையல்காரர்கள் அந்த நகரத்தை விட்டே வெளியேற திட்டம் தீட்டினர். பழைய சமையல்காரனை விரட்டியதும் புதிய சமையல்காரனை தேடும் பணியில் மாளிகையில் உள்ளவர்கள் செயல்படுவார்கள். அந்த மாளிகையில் உள்ள வேலையாட்கள் சமையல்காரனை தேடி வரவில்லை என்றால் அவர்களுக்கும் தண்டனை உண்டு. சாப்பாடு இல்லாமல் அந்த பணக்காரர் ஒரு நாளும் வாழ மாட்டார். ஏன், ஒரு வினாடி கூட அவர் பட்டினியாக இருந்ததே கிடையாது. அந்த நகரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோயில் இருந்தது. அந்த அம்மன் கோயிலில் வருடத்திற்கு ஒரு முறை பண்டிகை வரும். ஊரே விழாக்கோலங்களாக கொண்டாடும். அந்த கோயிலின் முக்கிய சிறப்பே உண்ணாவிரதம் இருந்து அம்மனுக்கு படையல் போடுவதுதான் அந்த கோயிலின் சிறப்பு. அதனால் எப்போ பண்டிகை போட்டாலும் 2 நாட்கள் உண்ணாவிரதம் இருப்பார்கள் மக்கள். யாரும் சமைக்கவும் மாட்டார்கள், யாரும் சாப்பிடவும் மாட்டார்கள். அந்த நேரத்தில் கூட அந்த பணக்காரர் சாப்பாடு வேண்டும், சுவையான சாப்பாடை சாப்பிட்டு 3 வேளையும் சாப்பிடும் ஒரு முட்டாள்தனமான ஒரு அரக்க குணம் கொண்ட மக்களை துன்புறுத்தும் ஒரு பணக்காரராக அவர் வாழ்ந்து வந்தார். சமையல்காரர்கள் யாரும் கிடைக்கவில்லை என்றால் ஊராக சென்று விளம்பரம் செய்து அதிக பணம் தருவதாக சொல்லி தங்குவதற்கு இடம் தருவதாக சொல்லி ஆசை வார்த்தைகள் காட்டி சமையல்காரர்களை கூட்டி வருவார்கள். புதிதாக வந்த சமையல்காரனுக்கு பணக்காரரின் குணம் பற்றியும் தெரியாது, அவர் என்ன விரும்பி சாப்பிடுவார் என்றும் தெரியாது. இருந்தாலும் தனக்கு தெரிந்த எல்லா உணவு வகைகளும் மிகவும் கவனமாக சமைத்து பணக்காரருக்கு வழங்குவது வழக்கமாக கொண்டிருந்தார். புதிய சமையல்காரன் சமைத்த உணவை பணக்காரர் மகிழ்ச்சியாக சாப்பிடுவார் என்று நினைத்து மாளிகையில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒருவேளை பணக்காரர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தால் அதை சுற்றி காட்டி
சம்பள உயர்வு கேட்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்ததே வேறு. புதிய சமையல்காரர் பணக்காரரிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்து முதலில் ஒரு மட்டன் சூப்பு செய்து அவரிடம் கொண்டு போய் கொடுத்தார். சாப்பிட உட்கார்ந்த பணக்காரர் முகம் சற்றென்று மாறியது. இது என்ன? இதிலிருந்து ஏதோ ஒரு கெட்ட வாடை வீசுகிறதே என்று கோபத்திடம் கேட்டார் அந்த பணக்காரர். புதிய சமையல்காரரோ பயந்து போனார். இது மட்டன் சூப்பு, இதிலிருந்து என்ன வாடை வருகிறது? நல்லாதானே இருக்கிறது. அதுவும் இல்லாமல் உங்களுக்காக நான் மிகவும் கவனமாக தயாரித்தேன். இது புளிப்பாய் இருக்கிறதா இல்லை புளித்த வாடை அடிக்கிறதா என்று நீங்கள் கேட்கிறீர்களே. வாடை எதுவும் வரவில்லையே, மனம்தானே வீசுகிறது சூப்பில் இருந்து என்று சமையல்காரர் பயத்துடன் கூறினார். இதுதான் மனமா? இந்த சூப்பை தூக்கி நாய்க்கு ஊத்துங்கள் என்று சொல்லி தூக்கி வீசிவிட்டார். உடனே இவனை இந்த ஊரில் இருந்து விரட்டி அடியுங்கள் என்று பணக்காரர் உத்தரவிட்டார். ஐயா பணக்காரரே, நான் இனிமேல் இந்த சூப்பை தயாரிக்கவே மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். என்னை இந்த மாளிகையில் இருந்து விரட்டி விடாதீர்கள். நான் மிகவும் ஏழ்மையானவன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கண்ணீர் மல்க அழுது கொண்டு அந்த பணக்காரரிடம் கெஞ்சினார். சொன்னதுதான், உன்னை உடனே விரட்டி அடிக்கிறேன் என்று அங்கே இருந்த வேலையாட்களுக்கு அந்த பணக்காரர் உத்தரவிட்டார். அந்த பணக்காரரின் பேச்சை மீறாமல் சரிங்க, இதை நான் உடனே நிறைவேற்றுகிறேன் என்று அவனை விரட்டி அடிக்க பார்த்தார்கள். மறுநாளே சமையல் வேலைக்கு புதிதாக ஒரு ஆளை தேர்வு செய்தார்கள். அரசனின் முன்கோபமும் அந்த சமையல்காரன் அதே ஊரில் வாழ்ந்தவன்தான். அதனால் அந்த பணக்காரரை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும். அவன் கோபத்தை பற்றியும் தெரியும், அவன் செல்வாக்கை பற்றியும் தெரியும். அந்த பணக்காரரின் முன்கோபம் எப்படி இருக்கும் என்று அவன் ஏற்கனவே பலமுறை தொலைவில் இருந்து வேடிக்கை பார்த்திருக்கிறான். இதனால் நன்கு தெரிந்த அந்த புதிய சமையல்காரன் சமையல் செய்யும் போது மிகவும் கவனமாக சமைத்து அந்த பணக்காரருக்கு கொடுத்தார். ஆரம்பத்தில் அந்த பணக்காரரும் சில நாட்கள் மிகவும் அந்த சாப்பாட்டை ரசித்து சாப்பிட்டார். எந்த குறையும் சொல்லவில்லை. இதை பார்த்த அந்த மாளிகையில் இருந்த மற்ற ஊழியர்கள் நிம்மதியடைந்தார்கள். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அந்த பணக்காரர் தன் சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்தார். இது என்ன சமையல்? இதை மனுஷன் சாப்பிடுவானா என்று கத்தி அமர்க்களம் செய்தார். இந்த சமையற்காரனை உடனே அடித்து விரட்டுங்கள். இப்பொழுது மாளிகைக்கு சமைக்க ஆள் இல்லை, என்ன செய்வது என்று மறுபடியும் அந்த மாளிகையில் உள்ள ஊழியர்கள் சமையல்காரனை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த சமையல்காரனையும் அடித்து துரத்தி விட்டாச்சு. ஊரில் இருந்த சில சமைக்க தெரிந்த சமையல்காரர்களும் எங்களுக்கு சமைக்க தெரியாது என்று சொல்லி அவர்கள் அந்த மாளிகைக்கு வர மறுத்து விட்டார்கள். இதனால் அந்த பணக்காரர் பசியால் தவித்தான். தன் பசியை போக்கிக் கொள்ள மாளிகையில் உள்ள பழங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். பழங்கள் தீர்ந்து போனது. பச்சை காய்கறிகள் என்று கூட நினைக்காமல் அதையும் தின்று தன் பசியை போக்கிக் கொண்டார். ஒரு நாள் மாலை வேளையில் தோட்டத்தில் பசியினால் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தார். என்ன செய்வது என்றே அவருக்கு தெரியவில்லை. அப்பொழுது அந்த பணக்காரர் எதிரே ஒருத்தன் வந்து மிகவும் பணிவன்புடன் வணங்கி நின்றான். யாரப்பா நீ? நானே பசியில் வாடிக்கொண்டிருக்கிறேன். நீ ஏன் என்னை இப்படி கடுப்பேற்றுகிறாய்? நீ யார் என்று சொல் முதலில் அப்படி என்று கேட்டார். நான் ஒரு சமையல்காரன், வெளியூரை சேர்ந்தவன். உங்களுக்கு பணிவிடை செய்ய நான் காத்திருக்கிறேன் அடக்கத்துடன் கூறினான். ஆஹா, ஒருத்தன் சிக்கிவிட்டான். தன் பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த பணக்காரர், நான் இப்பொழுதே உன்னை பணியில் சேர்த்துக் கொள்கிறேன். நீ முதலில் போய் நான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னான். அந்த புதிய வேலைக்காரன் சடனாக சமையல் அறைக்கு சென்று சமைக்க ஆரம்பித்தான். அந்த பணக்காரர் பின்னாடியே போய் கேட்டார், உனக்கு எது சுவையாக சமைக்க தெரியும் என்று கேட்டார். அதற்கு அந்த சமையல்காரர், எனக்கு முட்டை பிஸ்கட் அழகாக சமைப்பேன், சுவையாக இருக்கும் என்று சொன்னார்.
அந்த பணக்காரர், முட்டை பிஸ்கட்டா? இதுவரை நான் அதை கேள்விப்பட்டதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. நீ உடனே அதை சமைத்து எனக்கு கொண்டு வா, நாம் உடனே சாப்பிட வேண்டும், எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது என்று அந்த பணக்காரர் சொன்னார். புதிய சமையல்காரன் மிகவும் புத்திசாலி. இந்த பணக்காரரை பற்றி எல்லா விவரங்களையும் ஆல்ரெடி கேட்டு தெரிந்து கொண்டுதான் இங்கே வந்திருக்கிறார். பணக்காரர் கோபம் எப்படிப்பட்டது என்றும் அவனுக்கு தெரியும். ஆகவே தான் கூறிய முட்டை பிஸ்கட்டை கவனத்துடன் உடனே தயார் செய்து கொண்டு போய் அந்த பணக்காரருக்கு அளித்தார். பணக்காரர் ஒரு பிஸ்கட்டை எடுத்து சாப்பிட்டான். முகத்தை சுளித்தார். என்ன பணக்காரரே, இந்த பிஸ்கட் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? வேண்டுமென்றே அந்த சமையல்காரன் கேட்டான். ஆமாம் என்றார் அந்த பணக்காரர். ஆனால் மற்றவர்கள் இந்த பிஸ்கட்டை கொடுத்தேன். ஆனால் இந்த மாளிகையில் உள்ள மற்றவர்களுக்கும் இந்த முட்டை பிஸ்கட்டை தான் கொடுத்தேன். அவர்கள் மிகவும் சுவையாக உள்ளது என்று சொன்னார்கள். எனக்கு மற்றவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை என்று அந்த பணக்காரர் சொன்னார். இது நன்றாக இல்லை. உனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தருகிறேன். என்னை போன்ற பணக்காரர்களுக்கு பிடித்தமாறு மிகவும் சுவையான உணவை செய்து கொண்டு வா என்று கோபத்துடன் அந்த பணக்காரர் சொன்னார். அவன் சில வினாடிகள் யோசித்தான். என்ன யோசிக்கிறாய்? சரியான பதில் கூறாவிட்டால் உன்னை இங்கே கொன்று விடுவேன். நான் அவ்வளவு பசியோடு இருக்கிறேன் என்று அந்த பணக்காரர் சொன்னார். உங்களை போன்ற பணக்காரர்களுக்கு பொருத்தமான உணவு பசிதான் என்றார் அந்த வேலைக்காரர். அப்படியென்றால் அந்த பசியை உடனே தயாரித்து எனக்கு கொண்டு வா, நான் இப்பயே அதை சாப்பிட வேண்டும் என்று அந்த பணக்காரர் கூறினார். பணக்காரரே, இங்கு பசியை தயாரிக்க முடியாது, எங்கும் கிடைக்காது, நான் அழைத்துச் செல்லவும் முடியாது. வாருங்கள், நீங்கள் கேட்கும் பசி எங்கு இருக்கிறது என்று உங்களுக்கு நான் காட்டுகிறேன் என்று அந்த சமையல்காரர் அந்த பணக்காரரிடம் சொன்னார். பணக்காரரோ, என்ன, அந்த பசி எங்கு கிடைக்கும் என்று உனக்கு தெரியுமா? என்னை அங்கே கூட்டு போ என்று சொன்னார். அவன் அந்த பணக்காரரை காடு, மலை, மேடு என்று எல்லா இடத்துக்கும் கூட்டு போனார். இதனால் அந்த பணக்காரர் மிகவும் சோர்ந்து போனார். சோர்வில், அட பயலே, என்னை எங்குதான் கூட்டு போகிறார்? என்னால் பசியில் நடக்க முடியவில்லையே என்று வாடினார். திரும்பி போகவும் முடியவில்லை. அதன் வழியே அவர் கூட்டு போய் ஒரு பாலைவனத்திற்கு நடுவில் நிற்க வைத்து விட்டார். அந்த பணக்காரர் பசி பசி, தண்ணி தண்ணி என்று கதறத் தொடங்கினார். அடடே, எனக்கு ஏதாவது கொடு, எனக்கு தொண்டை வறண்டு போகிறது, எனக்கு ஏதாவது கொடுத்து என் உயிரை காப்பாற்று அப்படி என்று அந்த பணக்காரர் அந்த சமையல்காரனிடம் கெஞ்சினார். அந்த புத்திசாலி சமையல்காரன் அவனுடன் கொண்டு வந்த அந்த முட்டை பிஸ்கட்டை எடுத்து அந்த பணக்காரருக்கு கொடுத்தார். பணக்காரர் அவசரமாக அந்த முட்டை பிஸ்கட்டை எடுத்து தின்றார். ஆக ரொம்ப சுவையாக இருக்கிறது, இதை ஏன் நீ எனக்கு தரவில்லை முன்னாடியே? இவ்வளோ அருமையான சுவையான பிஸ்கட்டை நீ மாளிகையிலேயே கொடுத்திருந்தால் இவ்வளவு தூரம் நாம் அலைந்து கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியதில்லையே என்று பணக்காரர் சொன்னார். அதற்கு அந்த வேலைக்காரன் சொன்னான், உங்களுக்கு மாளிகையில் கொடுத்த அதே பிஸ்கட்டை தான் நான் இங்கே எடுத்து வந்தேன், இதுவும் அதுவும் ஒன்றுதான். இப்போ மட்டும் எப்படி உங்களுக்கு ருசியாக இருக்கிறது? ஏனென்றால் மாளிகையில் உங்களுக்கு உண்மையாவே பசி கிடையாது. நீங்கள் வேண்டுமென்றே சமையல்காரனை துன்புறுத்தி அவர்களை நீங்கள் வன்மையாக திண்டித்து அடிபணிய வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது உங்களுடைய வரட்டு கௌரவமும் பணபலமும் தான் உங்களுக்கு அடையாளமாக இருந்தது. இப்போ யாரும் இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், நடு பாலைவனத்தில் பசியோடு இருக்கும்போதுதான் உங்களுக்கு அதனுடைய ருசி தெரிகிறது. சமையல்காரன் சொன்னதை நிதானமாக கேட்ட அந்த பணக்காரர் சில வினாடிகள் மௌனமாக இருந்தார். ஆமாம், பசி உள்ளவனுக்குத்தான் அந்த உணவின் ருசியும் அருமையும் தெரியும் என்று
புரிந்து கொண்ட அந்த பணக்காரர் எதுவும் பேச முடியவில்லை. என்னை மன்னித்து விடு என்று அந்த சமையல்காரனிடம் கேட்டார். இத்தனை நாள் நான் கண்மூடித்தனமாக இருந்திருக்கிறேன் என்று சொல்லி மிகவும் வெக்கப்பட்டு தலைகுனிந்து மன்னிப்பு கேட்டார். இனிமேல் நான் எந்த சமையல்காரனையும் துன்புறுத்த மாட்டேன். நான் இனிமே பசிக்காக மட்டும் சாப்பிடுவேன். யாரையும் துன்புறுத்தி கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று அந்த சமையல்காரனிடம் மன்னிப்பு கேட்டார். சரி, வாருங்கள் ஐயா, நாம் மாளிகைக்கு போலாம் என்று இருவரும் மாளிகைக்கு சென்றனர். அன்றிலிருந்து அந்த பணக்காரர் சமையல்காரனிடமும் அங்கு பணிபுரியும் சக ஊழியர்களிடமும் வெறுப்பு காட்டாமல் அன்பாக வாழ்ந்தார். நம்ம வாழ்க்கையில நம்ம பல கதைகளை கேட்டிருப்போம். ஒவ்வொரு விதம். சில கதைகள் நமக்கு மகிழ்ச்சியை தரும். சில கதைகள் நம்ம இந்த உலகத்திலிருந்து வேறொரு உலகத்துக்கு, கற்பனை உலகத்துக்கு கூட்டி சென்றிருக்கோம். ஆனா சில கதைகள் மட்டுமே நம் மனதை அடிவர பாதிக்கும். அப்படி பாதிக்குதுன்னா அந்த கதையில ஆழமான உணர்வுகள் நம்பி வழிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த கதை பேரு த லாஸ்ட் லீஃப். இது ஓ ஹென்றி அப்படின்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதியது. இது சின்ன வயசுல நிறைய பேர் படிச்சிருப்போம். இதை பத்தி நிறைய கதைகள், படங்கள்லாம் கூட வந்திருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன், வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதை நம்ம நாட்டில் நடக்கிற கதை கிடையாது. நான் முன்னே சொன்னேன், இது ஒரு ஆங்கில எழுத்தாளர் சொல்லிட்டு. அதனால இந்த கதை அமெரிக்காவை மையமாக கொண்டிருக்கும். அமெரிக்கால நியூயார்க் நகரத்துல ஒரு சிறு குடியிருப்பு பகுதியில 2 இளம்பெண்கள் வாழ்ந்து வந்தாங்க. அதுல ஒருத்தர் பேரு சூ, இன்னொருத்தர் பேர் ஜான்சி. அவங்க 2 பேரும் ஒரு சிறந்த ஓவியர்கள். அவங்க தன் அன்றாட வாழ்க்கைய ஓவியம் வரைஞ்சு நடத்திட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஓவியத்து மேல மிகுந்த நம்பிக்கையும் ஆர்வமும் இருந்துச்சு. அந்த ஆண்டு அமெரிக்காவில் பனிப்பொழிவு வழக்கத்தை விட அதிகமாகவே இருந்துச்சு. பனிப்பொழிவு காரணமா மக்களுக்கு பல வியாதிகள் பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்படி பரவன வியாதியில நிமோனியா காய்ச்சலும் ஒண்ணு. இந்த மாதிரி பரவிட்டு வரும்போது அந்த 2 நண்பர்கள்ல ஒருத்தருக்கு நிமோனியா அப்படின்ற ஒரு பயங்கரமான நோய் வந்துச்சான். நிமோனியா காய்ச்சல் அந்த 2 தோழிகள்ல ஜான்சின்ற தோழிக்கு பரவ ஆரம்பிச்சுச்சான். இதனால ஜான்சியினுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிட்டே வந்துச்சான். அவங்க வழக்கமா செய்யக்கூடிய வேலையை கூட செய்ய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு நோய் தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சான். ஒரு கட்டத்துக்கு மேல எதுவுமே செய்ய முடியல, படுத்தே தான் இருக்கணும் போல இருந்ததான் ஜான்சிக்கு. அவங்க உடம்பு அவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஒத்துழைக்காம போயிடுச்சான். ஜான்சி எங்க படுத்திருக்காங்களோ அது பக்கத்துல ஒரு ஜன்னல் இருந்துச்சான். ஜான்சி தினமும் ஜன்னல் வழியா அங்க இருக்கிற ஒரு மரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்களுடைய உடல்நிலை எப்படி நாளுக்கு நாள் மோசமாகுதோ அதே மாதிரி அந்த மரத்துல இருக்கிற இலையும் ஒன்னொன்னா தினமும் உளுந்து அந்த மரம் பட்டு போயிட்டே இருந்துச்சான். இதை பார்த்த ஜான்சி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டாங்களாம். அது என்னன்னா, எப்படி இந்த மரத்துல இருக்கிற இலை ஒன்னொன்னா கீழே விழுந்து அந்த மரம் பட்டு போயிட்டு இருக்கோ அதே மாதிரிதான் தன்னுடைய உடல்நிலையும் மாறுது. ஒரு நாள் என்னைக்கு அந்த மரத்துல இருக்கிற கடைசி இலை ஒழுகுதோ அன்னைக்கு கண்டிப்பா அவங்களும் இறந்துருவாங்க அப்படின்னு ஜான்சி தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டாங்களாம். என்னதான் இருந்தாலும் சூ தோழியாச்சு, எப்படி அவங்க விடுவாங்க? ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு பக்கபலமா இருந்தாங்க. எல்லா உதவிகளும் செஞ்சாங்க. ஜான்சிய கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு பல வார நம்பிக்கையும் ஆறுதலும் கொடுத்தாங்க. ஆனா என்ன கொடுத்து எந்த பலனும் இல்லை. ஜான்சி தன்னுடைய கருத்தை மாத்திக்கவே இல்லை. இவங்க குடியிருந்த அதே அப்பார்ட்மெண்ட்ல பெர்மன் அப்படின்னு ஒரு வயசான ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு. அவரும் இவங்கள மாதிரியே ஒரு சிறந்த ஓவியர் தான். அவரு பல ஓவியங்களை வரைஞ்சிட்டாரு. ஆனா அவருக்கு அவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்றக்கூடிய, அதாவது அவங்க வரைஞ்ச ஓவியத்திலேயே சிறந்த ஓவியம்
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓவியத்தை அவர் இன்னைக்கு வரைக்கும் வரைஞ்சதே கிடையாது. அவர் அந்த மாதிரி ஒரு ஓவியத்தை வரையறதுக்கு தான் ரொம்ப மெனக்கெட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல தான் அவர் சூவை சந்திச்சாரு. சூ கிட்ட நலம் விசாரிக்கும் போது அவர் ஜான்சியை பத்தி விசாரிச்சாரு. அப்பதான் சூ ஜான்சியுடைய உடல்நிலை மோசமாயிட்டு இருக்கிறதையும் அவ தன்னைத்தானே வருத்திக்கிறதையும் என்னைக்கு அந்த கடைசி இலை உதுதோ அன்னைக்கு தான் இறந்து போயிடுவேன்னு நம்பிக்கிட்டு தன்னை அவ வருத்திக்கிட்டே இருக்கா அப்படின்ற ஒரு உண்மையையும் சொன்னாங்க. இதை கேட்ட அந்த பர்மன் ரொம்பவும் மன வருத்தப்பட்டாரு. அதை எப்படியாவது தடுக்கணும், ஜான்சிய உடல்நல தேறி அந்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளியில கொண்டு வரணும், அவளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மன் யோசிச்சாரு. அந்த இலைகளை தினமும் பெர்மனும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த கடைசி இலை மட்டுமே ஒட்டிட்டு இருக்க நாளும் வந்துச்சு. அந்த கடைசி இலை, அதாவது அந்த ஒரே ஒரு இலை தான் அந்த மரத்திலே இருந்துச்சு. இதை பார்த்த ஜான்சி, இந்த இலை கண்டிப்பா நாளைக்கு விழுந்துரும், நாம உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாராம். அந்த பெர்மனும் இதை பார்த்துட்டாரு. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், ஜான்சியினுடைய உடல்நிலையை தேத்தணும், நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாராம். அன்னைக்கு ராத்திரி ஜான்சி தூங்கி எந்திரிச்சு காலையில அவ ஜன்னல் திறந்து பார்க்கும்போது அந்த இலை அங்க அப்படியே இருந்துச்சான். அன்னைக்கு ராத்திரி மிகுந்த கடும் புயல், பனி புயல் வீசிருந்துச்சான். அவ்வளோ காத்து, மழை, பனி புயலை தாண்டியும் இந்த இலை ஒத்திட்டு இருக்கே, இது என்ன அதிசயம்னு சொல்லி ஜான்சி அதிர்ந்து போயிட்டாலாம். ஜான்சிக்கு தனக்குள்ள ஒரு நம்பிக்கை துரு விட்டுச்சான். இவ்வளவு பிரச்சனையுமே, அதாவது இவ்வளோ காத்து, புயல், மழை, கட்டும் குளிர், பனி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த இலை ஒட்டிட்டு இருக்குது. இது இன்னமும் தன்னை அந்த மரத்தோட இணைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நாம ஏன் வாழக்கூடாது? நமக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் எதிர்த்து நின்று போராடக்கூடாது? நம் நோயை நாம ஏன் எதிர்த்து போராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மனம் முன்னேற்றம் அடைஞ்சிச்சான். மனசுல நம்பிக்கை வளர்ந்துச்சான். அந்த நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா அவளை உடம்ப தேத்துச்சான். ஒரு வழியா ஜான்சி நிமோனியாத்திலிருந்து உடல்நலம் தேறி வெளிவந்துகிட்டு இருந்தாளாம். அவளோட உடல்நிலை ரொம்பவே சீராயிடுச்சான். அப்பதான் அவங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி சேர்ந்துச்சான். அது என்ன செய்தி அப்படின்னா, பெர்மன்ற அவங்க பக்கத்து வீட்டுக்காரரு நிமோனியால இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கிட்ட 2 பேருக்கும் ஆச்சரியம். நல்லா தானே இருந்தாரு, அவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அன்னைக்கு ராத்திரி கடும் பனி புயல்ல அவர் எங்கேயும் வெளியில போயிட்டு வந்திருக்காரு. அவர் இறந்து போகும்போது அவருடைய உடல் முழுக்க பனியா இருந்துச்சு, அவர் ஷூல எல்லாம் பனிக்கலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் அவர் கையில பிரஷ் வச்சிருந்தாரு, கை முழுதும் பெயிண்ட் தடங்களா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த இதை கேட்டுட்டு ஜான்சிக்கும் ஷூக்கும் அப்புறம்தான் ஒரு விஷயம் புரிஞ்சுச்சான். இவ்வளோ ஒரு காற்று குளிருக்கு அப்புறமும் அந்த இலை விழுகாம இருக்கு, இன்னமும் வரைக்கும் அந்த இலை ஒழுகாமையே இருக்கு. அப்பனா கண்டிப்பா அது இயற்கையான இலை கிடையாது. அப்பதான் அவங்க அதை போய் உத்து பார்த்தாங்களாம். அது உறைஞ்சி வச்சு ஒட்டப்பட்டு இருந்துச்சான். இந்த வேலையை பண்ணது கண்டிப்பா பர்மனா தான் இருக்கும். அவ்வளோ ஒரு பனி காற்றுல தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய உயிரை காப்பாத்த தான் உயிரை பணயம் வச்சு அதை உறைஞ்சு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவங்க சாவுல இருந்தே காப்பாத்திருக்காரு. ஆனா என்ன ஒரு சோகம்னா, கடைசியா தன்னோட உயிரை அவர் விட்டுட்டாரு. இப்படி பெர்மன் உறைஞ்சு அவரு இன்னொருத்தனோட உயிரை காப்பாத்தினதுனால அந்த ஓவியம் அவருடைய த மாஸ்டர் பீஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை பார்த்த ஜான்சியும் ஷூவும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. பெர்மனுக்காக, பெர்மனுடைய ஆத்மா சாந்தியடைய இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. இனிமே யாராவது வாழ்க்கையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த கதையை ஞாபகப்படுத்திக்குங்க. எப்படி அந்த கடைசி இலை உளுந்தா ஜான்சி இறந்துருவா அப்படின்னு அவ தப்பா நினைச்சிட்டு இருந்தாலோ அதை நினைச்சுக்குங்க. வாழ்க்கையில எதுவுமே
நம்பிக்கை தான். ஸோ நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் கூட வரும். வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம். அதனால நம்பிக்கையே வாழ்க்கை. நம்பிக்கையாக வச்சுக்கோங்க. ஆனால் நேர்மையான நம்பிக்கையாக வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம். இது வழக்கமான கதை கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமான கதை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு படத்தோட கதை. நான் இப்போ கொஞ்சம் சமீப காலத்தில் ஒரு படம் பார்த்தேன். ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு 2021 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படம் ஒரு மலையாள படம் தான். ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு பொண்ணுக்கு என்னென்ன விஷயம் நடக்கும், அவங்களுடைய உடம்ப அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு படம் தான் இது. ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீட்ல ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு 3 பசங்க இருப்பாங்க. 2 பொண்ணுங்க, 1 பையன். அந்த பெரிய பொண்ணு கொஞ்சம் சயின்டிஸ்ட் அப்படின்ற மாரி இருப்பாங்க. அவங்க இஸ்ரோல வேலை செய்ற மாரி கட்டியிருப்பாங்க. மத்தவங்க 2 பேரும் சின்ன பசங்களா இருப்பாங்க. அம்மா கூட தான் இருப்பாங்க. அந்த அம்மா ஃபர்ஸ்ட் இந்த கதை ஆரம்பத்துல திருவாதிரை நட்சத்திரத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சு சிதறிடுச்சு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நட்சத்திரம். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் சொல்லுவாங்கல்ல, பல ஒளி ஆண்டுகள் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி தான் வித்தியாசம். அது நமக்கு தெரியல அப்படின்ற மாரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது, இந்த படத்தினுடைய கதாநாயகி, அதாவது அந்த பசங்களோட அம்மா, அவங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் ஏற்படும். எப்பயுமே சிரிச்சு பேசிட்டு இருக்கிற அவங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாற்றம் அடைவாங்க. கோவப்படுறது, கத்துறது, எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறது, எதுலயுமே ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்கிறது, ஆர்வம் இல்லாம இருக்கிறது, யார் கூடயும் பேசாம இருக்கிறது, எரிஞ்சு எரிஞ்சு விழுறது, இதே மாரி அவங்களுடைய குணம் மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்து பக்கத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன இவங்க இப்படி மாறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி தோணும். கூடவே ஒரு பாட்டி வச்சிருப்பாங்க. அந்த பாட்டி வேற கம்முனு இருக்காம பசங்கிட்ட அப்பப்ப பேய் கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அந்த பசங்க நம்ம அம்மாக்கு பேய் தான் பிடிச்சிருச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க அம்மாக்கு ஏதாவது வேலையில பிரச்சனையா இருக்கும். ஏதோ இதா இருக்கும். அந்த கோவத்துல தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பசங்களை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க முடிய தானே வெட்டிக்குவாங்க. அத வேலைக்காரமா பார்த்துக்குவாங்க. அதே மாரி அவங்க போய் வெளியில இருக்கிற அந்த செக்யூரிட்டிட்ட போய் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த செக்யூரிட்டி ஆமா, அவங்க இப்பல்லாம் முன்ன மாரி இல்ல. என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் ஒரு பேய் படம் மாரி தான் கொண்டு போவாங்க. எனக்கு அடிக்கடி ஒரு காடு கனவுல வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உடனே அந்த கூட வேலை செய்றவங்க, இந்த மாரி காடெல்லாம் கனவுல வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இத ஒரு ஒரு ஹாரர் மாதிரியே கொண்டு போவாங்க. அப்ப ஒரு விழா வரும் கேரளால. அந்த ஒரு திருவிழாவுக்கு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போற மாரி கார்ல போவாங்க. அப்ப அவங்க எதையோ ஒண்ண வெறிச்சோ பார்த்துட்டே வருவாங்க. யார் கூடயும் அதிகமா பேச மாட்டாங்க, கலந்துக்க மாட்டாங்க. தன்னந்தனியாவே இருப்பாங்க. ஒரு மாரி வெறுமையா இருப்பாங்க. அப்படியே அவங்க ஒரு அவங்க அந்த கேரளா அந்த வீட்டுக்கு போவாங்க. அது அந்த அம்மாவினுடைய அம்மா வீடு. அதாவது நம்ம கதாநாயகியினுடைய அம்மா வீடு. அங்க போனாலும் இதே மாரி மர்மமா தான் இருக்கும். அவங்க அதே மாரி தான் இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல சிரிச்சு பேசி பழகி எல்லார் கூடயும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப கூட அவங்க சொல்லுவாங்க, "இந்த வீட்ல ஒரு தேவதை இருக்கு. அந்த தேவதை அந்த அறைய விட்டு வெளில வராது. அதோட உயிர் பிரிஞ்சா மட்டும் தான், உடல் மட்டும் தான் வெளில வரும்." அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாருமே இந்த திருவிழால நடனம் ஆடிட்டு இருக்கும்போது, அந்த சின்ன பையன் மட்டும் அந்த ரூம்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் நின்னு பார்த்துட்டு இருப்பான். அந்த ரூம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. இந்த கதாநாயகினிக்கே பாட்டி. அந்த மாரி ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க தான் தேவதைன்னு சொல்லிட்டு இவங்கலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட உயிர் பிரிஞ்சா மட்டும் தான் அவங்க அந்த வீட்ட விட்டு வெளில அந்த கதவ தாண்டி வெளில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க உள்ளுக்குள்ளேயே நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த பையன் அத பார்த்துட்டு, என்ன இவங்க இப்படி ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி நெனச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த கதாநாயகிக்கு நெறையாவே வித்தியாசம் தெரியும். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, ஒரு மாரி சிரிக்கிறது, கத்துறது, திடீர்னு அழுகுறது, இந்த மாரி இருப்பாங்க. அ அவங்க கணவர்கிட்டயும் ஒழுங்கா பேச மாட்டாங்க. திடீர்னு நல்லா கண்ணுக்கு மையெல்லாம் வச்சுக்கிட்டு, பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அழகா இருக்கேனான்னு கேட்பாங்க. திடீர்னு பேசிட்டே இருக்கும்போது கோவப்படுவாங்க. அவங்க கணவருக்கே புரியாது, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த கதாநாயகியினுடைய அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஏதோ நம்ம பொண்ணுக்கு ஆயிடுச்சு. சரி பேய் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீட்ல பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அந்த பாட்டி உள்ள இருந்து அந்த கொள்ளு பாட்டி, அ அவங்க உள்ள இருந்து அந்த அறைய விட்டு வெளில
என்னுடைய பேத்திக்கு ஒண்ணும் இல்ல. யாரும் என் பேத்திய தொந்தரவு பண்ணாதீங்க. அவ தானா சரியாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அறைக்குள்ள அந்த பேத்தியும் கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு, எல்லாரும் வெளில வருவாங்க. இத கேள்விப்பட்ட கணவருக்கு கோவம் வந்துரும். இந்த மாரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பையன் வந்து அவங்க அப்பாட்ட போய் கேட்பான். "ஏன்ப்பா அம்மாக்கு பேய் தான் புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மாக்கு ஏதோ ஒரு மன சுமை இருக்குது. அதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "இல்லப்பா நான் பார்த்துருக்கேன். பல நாள் வந்து ராத்திரியில அம்மா அவங்க பாத்ரூம்ல உட்காந்து அழுவுவாங்க. எனக்கு அது பயமா இருக்கும். நான் அம்மா கூட படுத்துக்கிறதுக்கே பயந்துகிட்டு தான் உன் கூட வந்து படுத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணும் சரி சொல்லுவாங்க. அந்த செக்யூரிட்டியும் சரி இவர்கிட்ட சொல்லுவாங்க. இவங்க தினமும் ராத்திரி வந்து மேல மொட்டை மாடில போயிட்டு நிலாவ வெறிச்சு பார்த்துட்டு, தனக்கு தானா எதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து சந்தேகத்துக்கு இதமானது. இந்த ஸ் இதனால வந்துட்டு இவங்களுக்கு கண்டிப்பா பேய் தான் புடிச்சிருக்கு அப்படின்ற மாரி கதைய கொண்டு போவாங்க. உடனே இந்த கணவர் வந்து இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வா நம்ம வீட்டுக்கே போலாம்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்த வாட்டிக்கும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஒண்ணும் பெருசா மாற்றம் இருக்காது. அப்ப பார்த்தீங்க அப்டின்னா, திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். எல்லாரும் போய் பார்ப்பாங்க. அந்த வேலைக்கார அம்மா தான் வந்துட்டு யாரும் உள்ள வராதீங்க, உள்ள வராதீங்கம்பாங்க. ஆனா, அந்த கதவுக்கு வெளியில வந்து ரத்தம் வர மாரி காட்டுவாங்க. அத வந்து அந்த பெரிய பொண்ணு மட்டும் உள்ள வரலாம் அப்டின்னா, அந்த பெரிய பொண்ணு மட்டும் உள்ள போய் பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்தா அடுத்த இதுல வந்துட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பாங்க. ஆஸ்பத்திரியில வந்து சேர்த்திட்டு, அந்த டாக்டர்ட்ட அவங்க கணவர் வந்து பேசிட்டு இருப்பாங்க. "இவங்களுக்கு என்ன ஆச்சு? இப்டி இருக்காங்க" அப்டின்னு சொல்லிட்டு. "ஒண்ணும் இல்ல. அவங்க நல்லா தான் இருக்காங்க. இப்ப வந்து ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துல அவங்க நார்மல் ஆயிடுவாங்க" அப்டின்ற மாரி பேசிட்டு, டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிருவாங்க. அப்புறம் அந்த பொண்ணுடைய அந்த கதாநாயகியினுடைய கணவர்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு டாக்டர் கூப்பிடுவாங்க. இவரும் போவாரு. போனா வந்து சொல்லுவாங்க, "உங்க மனைவிக்கு வந்து வந்திருக்கிறது வந்து அ ஒரு பேய் பிடிக்கிறது அந்த மாரி இல்ல. இது ஒரு மன ரீதியான வியாதி. இதுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்டின்னா, பொண்ணுங்களுக்கு 45லேருந்து 50 வயசு ஆகும்போது, அந்த மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மாதவிடாய் நிக்கிற காலம்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து அவங்க இப்படிலாம் வந்து மாறிட்டு இருக்காங்க. முன்ன வந்து எல்லாத்தோட சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து அவங்களுக்குள்ளேயே நெறைய மாற்றம் வந்து ஏற்படும். அவங்களுடைய உடல வந்து அவங்களாலேயே புரிஞ்சுக்க முடியாது. அவங்களோட உடல்ல வந்து நெறைய மாற்றம் ஏற்படுறதுனால, அவங்களுக்குள்ளேயே அது ஒரு மனரீதியான பிரச்சனைய உண்டு பண்ணும். ஆ இப்ப என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியாது. அவங்க உடம்பெல்லாம் வந்து ரொம்பவும் வறண்டு போகும். அதுவும் இல்லாம நம்மள எல்லாரும் வெறுக்கிறாங்களோ! அப்டின்ற மாரி ஒரு தனிமை வந்து அவங்களுக்குள்ள உருவாகும். யார் கூடயும் சரியா பேசாம, அந்த வலி வந்து அதிகமா இருக்கும். அதனாலேயே அவங்க வந்து ராத்திரிலாம் உட்காந்து அழுதுருப்பாங்க. இந்த மாரி அவங்களுடைய உடல்ல இருக்கிற மாற்றம் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கணவரும் புரிஞ்சுக்குவாங்க. அந்த இதுல சொல்லுவாங்க அந்த டாக்டர் வந்து, இவங்க இந்த நேரத்துல வந்து இப்படிதான் இருப்பாங்க. கூட இருக்கவங்க தான் வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருந்து, அவங்கள இத கடக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படத்த வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து 45லேருந்து 50 வயசுங்கிறது ஒரு பொண்ணுங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டம். இப்ப எப்படி 13லேருந்து 12லேருந்து ஒரு 16 வயசு வரைக்கும் அந்த வயசுக்கு வர கட்டமோ, அதே மாரி இந்த 45லேருந்து 50 ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இதுல வந்து அவங்களுடைய கர்ப்பப்பை வந்துட்டு இந்த இது மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இது நடக்கும்போது அவங்களுக்கு கர்ப்பப்பையில அதிகமான வலி இருக்கும். அத அவங்களால தாங்கிக்க முடியாது. அதுவும் இல்லாம மாதவிடாய், ரத்தப்போக்கு இதெல்லாம் அதிகமாவே வந்துகிட்டு இருக்கும். மாசத்துக்கு 1 தடவ வந்தது, 2 தடவ, 3 தடவ இந்த மாரி வரும். அதனால அவங்களால எப்பயும் போல வேலைகள்லாம் செய்ய முடியாது. அந்த காரணத்தாலேயே அவங்க வந்து எல்லார்கிட்டயும் எரிஞ்சொலுவாங்க. அவங்களுக்குள்ள நெறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். அதெல்லாம் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அந்த புரிஞ்சுக்கிற அதாவது 50 வயசு அப்படிங்கும்போது அவங்களால அதையும் தாங்கிக்க முடியாது. குடும்ப சுமையும் தாங்க முடியாது. இந்த காலகட்டத்தில பெண்களுக்கு குடும்பம் தான் உறுதுணையா இருந்து அவங்கள பார்த்துக்கணும். இத்தன வருஷமா நம்மள பார்த்துக்கிட்ட அவங்களுக்கு 50 வயசுல நாம கொஞ்சம் உறுதுணையா இருந்து அவங்கள அத கடக்க செய்யணும். இதுதான் அந்த படத்தினுடைய கருத்து. அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்றேன். இங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நெறைய பேரு இந்த காலகட்டத்தில இருக்கிற பெண்களா இருக்கலாம். இல்ல உங்களுடைய அம்மாக்கு, இல்ல உங்களுடைய அக்காக்கு, இல்ல உங்களோட மனைவிக்கு இந்த மாரி வந்து நடந்துட்டு இருக்கலாம். இந்த மாரிலாம் அவங்க கிட்ட வந்து ஒரு வித்தியாசம் தெரியுது அப்டின்னா, அவங்க வெறுப்ப காட்டுறாங்கன்னா, நீங்களும் பதிலுக்கு வெறுப்ப காட்டி, அவங்க மனச புண்படுத்தாம, அவங்களுடைய நெலைமைய புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்கு உறுதுணையா இருந்து, அவங்க வந்து இத கடந்து வரதுக்கு நீங்க கொஞ்சம் உதவி பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வர்றது. அதே மாரி இது வந்து முக்கியமா பெண்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். நாம வந்து நம்ம பசங்களுக்கு உடம்பு சரியில்ல, நமக்கு பசங்களுக்கு வந்து கல்யாணம் இருக்கு, இல்ல நம்ம பசங்களுக்கு வந்து பரீட்சை இருக்கு. நம்ம அம்மாவ பார்த்துக்கணும், அப்பாவ பார்த்துக்கணும், மாமியார், மாமனார், கணவர பார்த்துக்கணும், குடும்பத்த பார்க்கணும், குடும்ப சுமை இருக்கு. இது எல்லாமே இருக்கட்டும். நம்மளுடைய ஹெல்த் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா, இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்க நாம இருக்கோம். நமக்கு ஒண்ணுன்னா யார் இருக்கா? நம்மள பார்த்துக்க நாம மட்டும் தான் இருக்கோம். அதனால தான் வந்து பெண்கள சொல்லுவாங்க.
அடுத்தவங்களையும் ஹீல் பண்ணி நம்மளையும் ஹீல் பண்ற ஒரு சக்தி நம்ம கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் பெண்களே தேவதைன்னு சொல்றாங்க. நம்மள நாம பாதுகாத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 45 வயசுல இருந்து 50 வயசு நீங்க நெருங்கிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு இந்த மாரி அறிகுறிகள் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து உங்க டாக்டர பாத்துக்கணும். டாக்டர பாத்துட்டு அவங்க கிட்ட சஜஷன் எடுத்துக்கணும். வழிமுறைகள்லாம் கரெக்ட்டா பின்பற்றினோம்னா, முக்காவாசி இதுலருந்து நம்ம வெளில வந்துரலாம். நமக்கு இதுதான் நடக்குது அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல்ல இந்த மாற்றத்த நம்ம வந்து எளிமையா எடுத்துக்க முடியும். மனச வந்து கட்டுப்படுத்தி, ரொம்ப நிதானம் இல்லாம ஆகும்போது, நமக்கு தேவையில்லாம மன அழுத்தம் தான் அதிகமாகும். அந்த மன அழுத்தம் வந்து நமக்கு கெடுதல். அது இன்னும் வேற ப்ராப்ளம்லாம் கொண்டு வரும். அதனால 45 வயசுலேருந்து 50 வயசு இந்த காலகட்டத்தில நம்ம ரொம்பவுமே வந்து கவனமா இருக்கணும். அடிக்கடி நம்ப மகப்பேறு மருத்துவர அணுகி, அவங்க கிட்ட வந்து முறையா சிகிச்சை பெற்றுக்கணும். இத தான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் கதைய மட்டுமே சொல்லாம, ஒரு விழிப்புணர்வா இது இருக்கட்டும். நான் அந்த படம் பார்த்தப்ப எனக்கு இதுதான் தோணுச்சு. அதனால உங்க எல்லார்கிட்டயும் இத நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்க எந்த ஏஜ்ல இருக்கவங்க யாருக்காவது நீங்க பகிரணும்னு நெனச்சா கூட நீங்க ஷேர் பண்ணலாம். நன்றி.